வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது, நம் இலக்கை அடைவது எப்படி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். முதல் ஒன்று வைப்ரேஷன். எப்போவுமே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள மேனிஃபெஸ்டேஷன், அதாவது எந்த ஒரு செயலையும் நம்ம தோன்ற செய்யணும். அதற்கான சில வழிமுறைகளை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தீர்மானிங்க. உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத தீர்மானிச்சுட்டு அதற்கான வழிகள் என்னென்ன, பாசிட்டிவாக அதில் என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு செல்ஃப் பிலீவ், உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செயலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோலாம் பாசிட்டிவும் நமக்கு அதில் கிடைக்கும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத செல்ஃப் பிலீவ் பண்ணுங்கள். அடுத்து இயற்கையோடு ஒன்றி வாழுங்க. ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும் மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. அதனால் இயற்கையோடு ஒன்றி செயல்படுங்கள். அடுத்து அனுமானம் செய்யுங்கள். நீ என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதை உங்களுக்குள்ளே காட்சிப்படுத்தி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. உங்களுக்கான தெளிவான ஒரு பதில் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசும் பொழுதும் காட்சிப்படுத்தும் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். நமக்கான வாய்ப்பு ஒரு முறை நம்மை கடந்து சென்றால் மீண்டும் அதே வாய்ப்பு நம்மை தேடி வர பல வருடங்கள் கூட ஆகலாம். நமக்கான வாய்ப்புகள் வரும்பொழுதே அதை நாம் பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். எதையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நேரத்தை நம்ம முறையாக பயன்படுத்தணும். எந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம செய்யலாம்? நாம் தூங்குவதற்கு முன்பும் தூங்கிய பிறகும் நம்முடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் அன்றைய நாளினுடைய செயல்கள் அனைத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்துங்க. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாளில் உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன கிடைச்சதுன்றத ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி வைங்க. இதை நீங்கள் தினசரி செய்யும் பொழுது உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை கண்டறியறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், உங்களுடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதே போல் காலை நேரம், இந்த நேரமும் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கான ஒரு சிறந்த நேரமாகும். நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பிறகும் நேர்மறையாக சிந்தித்து அன்றைய நாளின் செயல்கள் முழுவதும் தூங்குவதற்கு முன்பு தெளிவாக எழுதுங்கள். இவ்வாறு நீங்கள் எழுதும் பொழுது உங்களின் வாய்ப்புகளை நீங்கள் கண்டறிய ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதோடு அல்லாமல் நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் தூங்கிய பிறகும் நேர்மறையாக சிந்திக்கும் பொழுதும் அதை நோக்கி செயல்படும் பொழுதும் உங்களுடைய வாய்ப்புகள் மட்டும் அல்ல, உங்களுடைய பிரெயினுடைய ரெட்டிகுலரும் ஆக்டிவேட்டாக இருக்கும். இதை ஆக்டிவேட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளை நாம் செயல்களாக மாற்றுவதற்கும் ஒரு சிறந்த நேரம்தான் காலை பொழுது. எப்பொழுதும் நேர்மறையான கருத்துக்களை சிந்தியுங்கள். என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று உங்களை நீங்கள் நம்புங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் காலடியில். நன்றி.